வெல்கம் டு RSR சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா தேவை. வரமிளகாய் காரத்துக்கு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் எங்க தோட்டத்தில் நாங்களே விளைய வச்சு நாங்களே பாரம்பரிய முறையில் உடச்சி எடுத்தது. அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, பச்சரிசி, வெள்ளை எள்ளு, பெருங்காயம். எந்த எள்ளு ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்து வறுக்கிறோம். உளுந்து 200 கிராம் நாங்கள் எடுத்திருக்கோம். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த உளுந்தில் கொஞ்சம் கருப்பு இருக்கும், ஏன்னா நாங்களே உடச்சி எடுத்தது. மிஷின் யூஸ் பண்ணாமல் கையில் திருகல் யூஸ் பண்ணி நாங்கள் கையில் ஆட்டி எடுத்தது. நிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், இது நல்ல நிறம் மாறிட்டுருக்கு. உளுந்து வறுக்கும் போது வர வாசனை நல்லாயிருக்கும். அடுத்து நீங்கள் அடுப்பை குறைச்சிட்டு நல்லா வறுத்தோன்னே எடுத்து கொட்டி வச்சுருங்க. கிராம் எடுத்திருக்கோம். உளுந்து பாசிப்பருப்பு எல்லாம் ஒரே அளவு தான் எடுப்போம். இப்போ நம்ம அடுத்து பாசிப்பருப்பு வறுக்க போகிறோம். பருப்பும் நல்லா சவந்துருச்சு, அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து உளுந்து கொட்டி வச்சதுலேயே இதுவும் கொட்டி வச்சிடலாம். இதுவும் 200 கிராம் தான். பாசிப்பயிறு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 ஒரே அளவு தான் எடுப்போம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பை நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பும் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம நல்லா வறுத்து உளுந்தும் பாசிப்பயிரும் எடுத்து கொட்டி வச்சோம்ல, அது கூட சேர்த்து இதையும் கொட்டி வச்சுக்கலாம். பாருங்க, எள்ளு இப்போ பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்து நம்ம கொட்டி வச்சிடலாம். உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும், டப்பு டப்புன்னு. எள்ளு நல்லா பொரியுது பாருங்க. இப்போ நீங்கள் 200 கிராம் பருப்பு எடுத்திருந்தீங்கன்னா 75 கிராம் எள்ளு எடுக்கணும். அதாவது 3ல் 1 பங்கு கணக்கு வரணும். நாங்கள் இங்கே வெள்ளை எள்ளு உபயோகப்படுத்தியிருக்கோம், ஆனால் கருப்பு எள்ளு உபயோகப்படுத்திங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எள்ளை நம்ம நல்லா வறுக்கணும். பாருங்க, எள்ளு இப்போ பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்து நம்ம கொட்டி வச்சிடலாம். உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும், டப்பு டப்புன்னு. எள்ளு நல்லா பொரியுது பாருங்க. பச்சரிசி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரிசியும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு இருக்கோம். அதுவும் பொரிஞ்சு வரணும். பட்டுருச்சு பாருங்க. இதை எடுத்து கொட்டிக்கலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கே நம்ம முன்னாடி அரிசிக்கு போய் வித்தியாசம் தெரியும். எப்படி நல்லா பொரிஞ்சி வந்திருக்கு. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வள மிளகா போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுலேயும் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலையும் வரமிளகாய் இப்போ நல்லா நம்ம வறுக்கிறோம். அது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கிறோம். நாங்கள் 1 கையளவு பூண்டு எடுத்துருக்கோம். நம்ம பூண்டு உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 3 நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வறுக்கணும். கருவேப்பிலை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அது உடம்புக்கும் நல்லது, நல்ல மணமாகவும் இருக்கும் இட்லி பொடி. நார்மலாகவே நம்ம உணவில் கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். நல்லா கருகருன்னு முடி வளரும். பூண்டும் பெருங்காயமும் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பருப்பு சேர்க்கறதுனால நம்ம ஜீரணத்துக்காக நம்ம பூண்டு பெருங்காயமும் யூஸ் பண்ணுறோம். இது வாசனையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆற வைக்கிறோம். இது எப்படியும் ஆறுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். வச்சுக்கிட்டோம். எல்லாம் இப்போ நல்லா ஆறணும், அதனால எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். இப்போ வறுத்து வச்சது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆற வைக்கணும். அதனால் எல்லாம் ஆறிட்டு இருக்கு. ஆறினோடனே நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம கொட்டிடலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சுவையான இட்லி பொடி ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ.